மாற்றத்தின் குரல். இப்போ உங்க கையில ஒரு 10 விதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 விதையும் தூக்கி ஒரு வறண்ட நிலத்துல போடுறீங்கன்னு வைங்க. அந்த வறண்ட நிலம் ரொம்ப வெயிலால ரொம்ப வறண்டு ரொம்ப காஞ்சு போய் இருக்கு. நீங்க தூங்குன அந்த விதைகள் எல்லாமே நிலத்துல முளைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு விதை அந்த வெயிலோட சூடு தாங்காம அது செத்து போயிடுது. இன்னொரு விதை காத்துல பறந்து போய் நெருப்புல விழுந்துருது. இன்னொரு விதை பறவைகள், இந்த காக்கா குருவி இதெல்லாம் அந்த விதையை கொத்தி சாப்பிட்டுட்டு அதுக்கு இரையாயிடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு விதையும் அந்தந்த சூழ்நிலையை தாங்க முடியாம செத்து போயிடுதுங்க, இல்ல ஏதாவது ஒரு மூளை போயிடுதுங்க. ஆனா ஒரே ஒரு விதை மட்டும் அதுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை கிடைச்சாலுமே அதை மனசால ஏத்துக்கிட்டு மெதுவா அதோட முயற்சியை போட ஆரம்பிக்குது. தொடர்ந்து அதை முயற்சி போட்டதால லேசா கொஞ்சமா அந்த விதையிலேருந்து கொஞ்சம் முளைச்சி வரதுக்கு முயற்சி பண்ணுது. மழை பெய்யாம தண்ணி கிடைக்காம இருக்கும்போது அதோட வேர்கள் ஆழமா பூமிக்குள்ள பதிஞ்சு நிலத்துக்கு அடியில் இருக்கிற தண்ணியை போய் தேடி நல்லா அதோட வேரை பரப்பி விடுது. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும் போதும் அதை ஏத்துக்கிட்டு கஷ்டப்பட்டாலும் தன்னால முடியலன்னு சொல்லி அந்த விதை பின்வாங்கல, தொடர்ந்து அதோட முயற்சியை போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி எந்த வானிலை மாற்றம் வந்தாலும் எல்லாத்தையுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஒரு விதை மட்டும் வளர்ந்து பெரிய மரமா மாறி அதே மாதிரி 100கணக்கான விதைகளை அந்த மரம் கொடுக்குது. அந்த ஒரு விதை மாதிரி தாங்க நீங்களும். உங்களை யார் தூக்கி உங்களால முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி போட்டாலும் நீங்க விழுந்த அதே இடத்துல விருட்சமா நீங்க வளரணும். எந்த மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு பின்வாங்காம உங்களோட முயற்சிகளை தொடர்ந்து போடுங்க. நீங்க ஒரு தொழில் செய்யறீங்களா, லாபமே வரலன்னு நினைக்கிறீங்களா, துவண்டு போகாதீங்க. உங்களால லாபம் வர வைக்க என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்யுங்க. எந்த ஒரு வேலையும் தொடர்ச்சியா செஞ்சா மட்டும்தான் அதுல மாற்றம் கிடைக்கும். முயற்சியை கைவிடாதீங்க ஒரு நாளும். தொடர்ந்து நீங்க முயற்சி செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்களா, ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா, 2 அட்டெம்ப்ட் ஆல்ரெடி ஃபெயில் ஆயிட்டேன், 3 அட்டெம்ப்ட் அப்படின்னு எழுதிட்டு இருக்கீங்களா, மற்ற விதைகள் பின்வாங்கின மாதிரி நம்மளால இதெல்லாம் முடியாதுன்ட்டு என்னைக்கும் நீங்க பின்வாங்காம உங்களோட முயற்சி கைவிடாம இருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்க ஜெயிப்பீங்க. உங்க வாழ்க்கையில உங்க இலக்குகள், கனவுகள், கோலை நோக்கி நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதை முழு மனசோட நம்பிக்கையோட செய்யுங்க. அந்த ஒரு விதை தன்னால முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம கூட விழுந்த 10 விதை 9 விதைகளுமே ஒவ்வொரு வழியில போயிடுச்சு. ஒண்ணு வெயில் தாங்காம போயிடுச்சு, இன்னொன்னு பறவை கொத்திட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் அடாப்ட் ஆகாம ஒவ்வொரு விதையும் செத்து போயிடுச்சுங்க. அந்த மாதிரி நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு முளைக்கணும், நம்ம ஏன் இந்த வெயிலோட சூடை தாங்கணும், தண்ணியே கிடைக்கல நம்ம ஏன் முளைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அது மரமா மாறி இருக்குமா? நிச்சயம் மாறி இருக்காது. மற்ற விதைகள் மாதிரி இதுவும் வேஸ்டா போயிருக்கும். ஆனா என்ன நடந்தாலும் சரி தன்னால முடியும் அப்படின்னு அந்த ஒரு விதை நினைச்சதாலதான் அங்க அந்த வானிலை எந்த விதமான சூழ்நிலையா இருந்தாலும் எந்த விதமான சிச்சுவேஷனா இருந்தாலும் அதை அடாப்ட் பண்ணி அது ஏத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகவமைச்சதாலதான் அந்த ஒரு விதை மட்டும் மரமா மாறுச்சு. பின்னாடி அந்த மரத்தை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். அதோட கனிகள், காய்கள் எல்லாருமே பயனுள்ளதா அந்த மரம் மாறி இருக்கு. அதே மாதிரி 100கணக்கான விதையும் அது கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் தொடர்ந்து நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. முயற்சின்றதை எப்பவுமே நீங்க கைவிடாதீங்க. உங்களோட தோல்வியை நீங்க அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. என்னால அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால் ட்ரை பண்ண முடியாது அப்படின்றத நீங்க ஏத்துக்காதீங்க. தொடர்ந்து உங்களோட முயற்சி நீங்க போடுங்க, நம்பிக்கையோட போடுங்க. நிறைய பேர் ஒரு 2 அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதின உடனே அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கு மேல வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி நம்பிக்கையே சுத்தமா இருக்கிறது இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்களோட முயற்சியை நீங்க தொடர்ந்து போடுங்க. முயற்சிகள் தவறலாம், ஆனா முயற்சிக்கு தவறாதே அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க முயற்சி ஃபெயில் ஆகலாம், ஆனா நீங்க முயற்சிக்கிறதுக்கு என்னைக்கு ஃபெயில் ஆகக்கூடாது. தொடர்ந்து உங்களோட முயற்சி நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். அது நிச்சயம் உங்களுக்கு ஒரு நாள் வெற்றி தேடி கொடுக்கும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். திருவள்ளுவர் இந்த குறளை சொல்லியிருக்காரு. நமக்கு எது வேண்டும்னாலும் நம்ம அந்த கடவுள்கிட்ட தான் கேட்குறோம். ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்தையே படைச்ச தெய்வத்தால கூட நீங்க கேட்டதை தர முடியல அப்படின்னா உங்க முயற்சியை தொடர்ந்து நீங்க போட்டீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். ஸோ என்னைக்கு நீங்க முயற்சி விடாதீங்க. ஒரு முயற்சி தோல்வி, ஒரு ட்ரை பண்ணி நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க.
மற்றவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா, மற்றவங்க உங்களை பார்த்து கேலி பண்ணுறாங்களா, வீட்டில் சப்போர்ட் பண்ணலையா, ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்களா, எந்த ஒரு காரணத்துக்கும் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். உங்கள் மேலே நீங்கள் முதல்ல நம்பிக்கை வைக்கணும். மற்றவங்கள பற்றி என்றைக்கும் நினைக்காதீங்க. உங்களோட முயற்சியை நீங்கள் என்றைக்கும் கைவிடாதீங்க. நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. நீங்கள் நினச்சது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும், உங்கள் கனவு வேலையாக இருக்கா, இல்லை ஒரு ட்ரீம், உங்களோட கனவு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் லாபகரமாக அமையணும்னு ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு திருமணம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு கனவு எதுவாக இருந்தாலும் முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து போட மட்டும்தான் அதுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். எந்த ஒரு முயற்சியுமே நான் பண்ண மாட்டேன், ஆனால் வெற்றி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது நிச்சயமாக ஒரு நாள் நடக்காது. உங்களோட முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் என்னால் முடியாது, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, என்னால் தொடர்ந்தெல்லாம் ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் பின்வாங்காதீங்க. முயற்சி என்றைக்கும் கைவிடாதீங்க. நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் உங்களால் உங்கள் கனவை அடைய முடியும். நம்பிக்கையோடு இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.